பாக்கியலட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம். பாக்கியம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக்கமாக கோபி கிட்ட சண்டை போடுறாங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் நீங்கள் இப்படி எல்லாம் பேசுவீங்க? இங்கே பாருங்க, எழில் ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்கான். எழில் அவனுடைய குழந்தை கூட சந்தோஷமா இருக்கான். அவன் தான் அப்பான்ற முடிவில் அவன் இருக்கும்போது நீங்கள் எதுக்காக இப்படி எல்லாம் பேசுறீங்க? அத்தை ஒரு விஷயம் தப்பா சொன்னா அது தப்பு, நீங்கள் அப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லணுமா, இல்லை அப்படிதான் பேசணுன்றத சொல்லணுமா? ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப மயுவை நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மயு என்னுடைய குழந்தை, ஆனா மயு உங்க குழந்தை கிடையாது. ஆனா உன்னுடைய குழந்தை, நீங்க அந்த அளவுக்கு துடிக்கிற போது அதே மாதிரி தானே எழிலுக்கும் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. உடனே ஈஸ்வரி வந்ததோ, என்னடி வாய் ரொம்ப ஓவரா நீளுது, பின்ன அப்படிதானே அத்தை, இப்ப மயு உங்களுடைய பையனுக்கு பிறக்கல, ஆனா அந்த குழந்தைய என் பையனா பொண்ணா வளர்ப்பேன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லும் போது எழில் இப்படி பண்றதுல என்ன இருக்குன்னு சொல்றாங்க. அவனுக்குன்னு 3 பேர் இருக்காங்க, ஆனா எழிலுக்கு அப்படி கிடையாது. இல்லை அதுதான் நான் சொல்றேன்றாங்க. அவங்களுடைய லைஃப் அவங்க பார்த்துப்பாங்க, அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, அவங்க லைஃப் அவங்க பார்த்துக்கிட்டோம், நீங்க இன்டர்ஃபியர் ஆகாதீங்கன்னு பாக்கியம் சொல்லிட்டு ரொம்பவே கோவமா அங்கிருந்து கிளம்பி போறாங்க. இதனால ஈஸ்வரி வருத்தப்படுறாங்க. அதோட இந்த பிரமவை முடிச்சிருக்காங்க.